தள்ளு வழி விடுங்க. அண்ணா கொஞ்சம் வழி விடுங்கப்பா. தம்பி தள்ளி வாங்கப்பா, தள்ளி வாங்க. அப்படியே இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க. தள்ளு வழி விடுங்க. தெரியாது. ஏகியா மேல இருக்கு சொல்லு பாக்கறனா. வாங்க வாங்க வாங்க. தம்பி அப்படி வாங்க. ஏய் கொஞ்சம் தம்பி கொஞ்சம் வாப்பா தம்பி இங்க வாங்க சார். அப்படி இங்க வாங்க. ஏய் ஏய் வாணா என்ன வாணா நோ கொஞ்சம் வலி இங்க வாப்பா. தள்ளி வாங்க அப்படியே புடிங்க. தள்ளி நீ வா வலி முடி பரமேஷ். ஏய் போடா யா தள்ளு பா பா இந்த பக்கம் வாணா. அப்படி எடுக்க முடியாது. தள்ளி போகணும். கொஞ்சம் ஃப்ரீயா தள்ளி வாங்க. வாங்க பின்னாடி வாங்க. தள்ளி விடுவாங்க. வழி விடு. சும்மா தள்ளிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் அப்படியே வழி விடுங்க. கொஞ்சம் தம்பி கொஞ்சம் அப்படியே தள்ளி யாரும் இருக்கக்கூடாது. முன்னாடி போயிருங்க. தம்பி தம்பி இந்த பக்கம்
உள்ள வராது அது வரைக்கும் நின்று பார்த்துட்டு வழியில் பார்த்து கீழே பார்த்து போகாதீங்க இருங்க பார்த்து இருங்க எல்லாரும் மற்ற எல்லாம் அப்படியே நிற்கிறீங்க யாரும் விடாதீங்க கீழே இளவரசம் வேண்டி தாங்க அது வேற போலாம் கீழே நடந்து வரலாம் நல்லா இருக்கும் கொஞ்சம் வழியில நடந்து வரணும் பாட்டு ஓட்டு அங்க போய் நீங்க ஒதுங்கி வாங்க முன்னாடி போங்க முன்னாடி போங்க மெதுவாமா கொஞ்சம் வழி விடுங்க முன்னாடி ஓடு முன்னாடி தம்பி ஓடு நான் வரேன் தம்பி முன்னாடி போங்க தம்பி முன்னாடி போங்க முன்னாடி போங்க தம்பி ஆட்டோ ரெக்கார்டிங் போடு
தம்பி கீழே போடு தம்பி. அதன் ஒரு பகுதியாக போராட்டம் வந்து தற்காலிகமாக தான் தள்ளி வச்சுருக்கோம் தலைவர் சொல்லியிருக்காங்க. இந்திய திணிப்பை எந்த முயற்சித்தாலும் கண்டிப்பாக சொல்றபடி எங்களுடைய இளைஞரணி போராட்டம் கண்டிப்பாக நடக்கும். நன்றி. நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர் சகோதரர் திரு செந்தில் பாலாஜி அவர்களே, மாநில நெசவாளர் அணி தலைவர் அண்ணன் நன்றியோர் ராஜேந்திரன் அவர்களே, மாநில விவசாய அணி தலைவர் அண்ணன் சின்னசாமி அவர்களே, மாநில சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் அண்ணன் கே.சி. பழனிசாமி அவர்களே, இளைஞரணி துணைச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான என்னுடைய ஆர்வல் நண்பர் அண்ணன் மகேஷ் பொய்யாளர் அவர்களே, குழுக்கலை சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமர் அவர்களே, மாநில நெசவாளர் அணி செயலாளர் திரு தவனி மணி அவர்களே, மாநில சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் முனைவர் ஜான் அவர்களே, மாநில சட்டத்துறை இணை செயலாளர் மணிராஜ் அவர்களே, நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் பரமத்தி வேறு சட்டமன்ற உறுப்பினரான அண்ணன் கே. மூர்த்தி அவர்களே, அதே போல மாவட்ட இளைஞர் அமைப்பாளர்கள் திரு இளவரசு உள்ளிட்ட துணை அமைப்பாளர்களே, அதுபோல மாவட்ட தேர்தல் ஒன்றிய நகர ஊராட்சி கழகத்தின் நிர்வாகிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இங்க கூடியிருக்கக்கூடிய இளைஞர்களே, உங்கள் இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா பெருமையாக சொன்னா நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உணர்ந்த முதல் ஒன்றான உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நாளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் சின்னசாமி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க மழை வரப்போது மழையை நான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு. நான் மழையை கூட்டிட்டு வரேன், மழை வந்திருக்கும் போது நான் வந்திருக்கேன். அதனால இந்த பேச்ச சுருக்கமா முடிச்சிடுறேன். இந்த நிகழ்ச்சி இன்னும் சொல்ல போனா என்னுடைய துணை செயலாளரோட கலந்து பேசி நேற்று இரவுதான் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தலாம் அப்படின்னு இந்த அடுத்த கரூர் மாவட்டத்தில் முடிவு பண்ணோம். இவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ள இப்படி சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சதுக்காக முதல்ல நம்முடைய கரூர் மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் சகோதரர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் நம்முடைய இளைஞர் அமைப்பாளர் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனையோ முறை இந்த கரூர் மாவட்டத்திற்கு வருகை வந்திருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பை தொடங்கி சொல்ல மாட்டேன். எப்பவுமே ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக நான் கருதி கொண்டிருக்கிறேன். அந்த பொறுப்பை ஏற்றதில் முதல் முறையாக இந்த கரூர் மாவட்டத்திற்கு வந்து கொண்டிருப்பது, எனக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் அளித்திருப்பது, அதற்குரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நம்முடைய தலைவர்களும் சரி நானும் சரி ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு கழகத்திடம் ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தோம். நம்முடைய கழகம் நடத்துகிற நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இளைஞரணி சார்பாக நடத்துகிற எந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், தயவு செய்து பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில பிளெக்ஸ் பேனர் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய வேண்டுகோளை வைத்திருந்தோம். உங்களுக்கு பெரிய கல்வி மாவட்டத்தில் ஒரு 5-6 நாட்களுக்கு முன்பு ஒரு பெண் இந்த பிளெக்ஸ் பேனர் வைத்ததுனால ஒரு விபத்துல இறந்து போயிட்டாங்க. நானும் திருச்சியிலிருந்து இறங்கி வர வழியில வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. குத்து பார்த்துக்கிட்டே இருந்த எங்கேயாவது பிளெக்ஸ் பேனர் வச்சிருந்தாங்கன்னா அவங்களை கூட்டு திட்டவங்க. அதே மாதிரி எந்த இடத்துலயுமே வைக்கல. அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டோட நம்முடைய கழக தோழர்கள் எப்போதும், அது முக்கியமா இங்க வந்து நான் பார்த்தேன், கண்டிப்பா நிகழ்ச்சியில எங்கேயாவது வச்சிருப்பாங்க அப்படின்னு எந்த இடத்துலயும் வைக்காம நம்மளுடைய தலைவருடைய கட்டளையை ஏற்று அதை பின்பற்றி வந்திருக்க என்னுடைய ஏஞ்சினி சார்பாக என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு சின்ன வேண்டுகோள், அதே வேண்டுகோள்ல வந்து பட்டாசு வெடிக்காதீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கும் போதுன்னு சொல்லியிருந்தேன்.
நான் வரணும் கரெக்டா பட்டாசு வச்சாங்க. நான் கூட நம்முடைய துணைத்தலைவரை பார்த்து கேட்டேன், நடிக்க விட்டாங்க. அவர் சொன்னாங்க, இது இளைஞரணி சார்பா வச்சிருக்கிறது, இது தலைமைக்காரத்தின் சார்பா வச்சுட்டாங்க அப்படின்னு. உங்களுக்கு மீண்டும் ஒரு வேண்டுகோள், தயவு செய்து நான் பங்குகொள்ளும் நிகழ்ச்சிகள் அந்த பிளஸ் பேனரோ அந்த பட்டாசு கலாச்சாரமோ தயவு செய்து வேண்டாம். இது பொதுமக்களுக்கும் ஒரு இடையூறு, அது மட்டும் இல்ல இயற்கைக்கும் ஒரு பெரிய பாதிப்பு. அதே போல் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னார்கள், 30 லட்சம் உறுப்பினர்களை என்று குறிப்பிட்டிருக்கீங்க, ஒரு இலக்கா கொடுத்திருக்கீங்க 2 மாசத்துல. அதை நான் கண்டிப்பா என்னுடைய 4 சட்டமன்றத்துல 60,000 இளைஞர்களை நான் கண்டிப்பா சேர்த்துறேன் அப்படிங்கிற திறமையோடு சொன்னாரு. இன்னொரு வந்து சொன்னார், காலில் வரும்போது என்னோட சொன்னாரு, துணைத்தலைவர்களுக்கு நாங்க ஆலோசனை கூட்டம் போட்டோம், அப்ப 50,000 பேர் தான் நான் சேர்த்துருவேன்னு சொன்னேன். இப்ப நீங்க 20 நாள் உங்களுக்கு ஒரு 10,000 சேர்த்து சொல்லிடுறேன் அப்படின்னு. நான் போய் திருப்பி அடுத்த வாரம் வேணா வரேன், இன்னொரு 10,000 பேர் எப்படியா சொல்லிட்டீங்க. இப்ப இந்த ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் நாமக்கல் மாவட்ட செயலாளர் ஜெயமூர்த்தி அவர்களும் வந்திருக்கிறாங்க. 14ஆம் தேதி நான் இந்த தமிழ் முழுக்க ஒரே நாள்ல இந்த முகாமை துவங்கணும் அப்படின்னு நான் இளைஞரணி துணை செயலாளர்கள் அத்தனை பேரும், அமைப்பாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், மாவட்ட செயலாளரோடு சேர்ந்து இணைந்து பணியாற்றி எப்படியாவது இந்த 2 மாசத்துக்குள்ள 30 லட்சம் இளைஞரணி உறுப்பினர்கள் சேர்த்து வர வேண்டும் என்று ஒரு இலக்காக வைத்து சென்னையில கிட்டத்தட்ட ஒரு 5 முகாம்களை நான் சென்று திறந்து வைத்தேன். அப்புறம் 2-3 முகாம்களை போய் ஆய்வு செஞ்சு பார்வையிட்டேன். சென்னையில ஒரு 6 மணி 7 மணி மாலை அளவுல அத்தனை முகாம்களும் முடிஞ்ச உடனே ஒவ்வொருத்தருக்காக, ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்காக, ஒவ்வொரு மாவட்ட அமைப்பாளருக்காக தொலைபேசியில் அழைப்பு கொண்டு இன்னைக்கு எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க, இன்னைக்கு முதல் நாள் 1 தேதி எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு விசாரிச்சுட்டே வந்தோம். சென்னை மாவட்டத்துல அதிகமா இருந்தது, ஒரு 4,000 பேரு 5,000 பேர் வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சேர்ந்திருந்தாங்க. அப்புறம் சென்னை தாண்டி வரும்போது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. 2,000 பேர், 3,000, 500 வரைக்கும் போச்சு. நான் கொஞ்சம் சோர்வா இருந்தேன், என்ன முதல் நாள் ஆரம்பத்துல நல்லா வந்து கொஞ்சம் சென்னை தாண்டி கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் கரூர் மாவட்டம் வந்தது, அந்த சென்னை பாலாஜி போன எடுத்து 6,000 பேர் சேர்த்துட்ட ஒரே நாள்ல அப்படின்னு சொன்னாரு. தலைவர் அவர்கள்ட்ட கேட்டாரு, நீ பாட்டு சொல்லிட்ட 30 லட்சம் எப்படி ஒரு நாள் சேர்க்க முடியும் அப்படின்னு. நான் சொன்னேன், அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மாதிரி மாவட்ட பொறுப்பாளர்கள் நமக்கு துணை இருந்து இளைஞர்களை வழிநடத்தி செஞ்சால் 30 லட்சம் அதுக்கு மேல இளைஞர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுத்திக்கிறதுக்கும் தொடர்ந்து போராடுவதற்கும் தயாராக இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு அனுபவம், அண்ணன் நம்பிராஜன் இப்போ அவரும் ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி இந்த மாவட்டத்துடைய இளைஞர்கள் துணை அமைப்பாளராக இருந்தவர். அப்போது நான் ரொம்ப சின்ன பையன், என்ன கூட்டிக்கிட்டு தமிழகம் முழுவதும் பயணம் செய்யும் போது, இந்த மாவட்டத்துல பயணம் செய்யும் போது என்ன அவர் கூட்டிட்டு போயிருக்காரு. இப்பவும் அவரு என்ன கூட்டிட்டு இந்த பகுதிக்கு வந்திருக்காரு நினைக்கும் போது அவரை வைத்துக் கொண்டு இப்பொழுது அவர் மாநில அளவில் மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு வந்திருந்தாலும் இப்பொழுது அவங்க கேட்டுக்கொள்வது எங்களை போன்ற இளைஞர்களை அண்ணன் சின்னசாமி அவர்கள் சொல்லிக் கொள்வது, அண்ணன் கேசிபி அவர்களும் சொல்லிக் கொள்வது, எங்களை போன்ற இளைஞர்களை வழிநடத்துங்கள். நிறைய மாவட்ட அமைப்பாளர்களை கேட்கும் போது தலைமை கழகத்திலிருந்து சரியான ஒத்துழைப்பு இல்லை, சில மாவட்ட செயலர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க. ஆனா நேற்று தங்களுமே ஒரு துறைச்சாளர்கள்லாம் கூட்டு ஒரு ஆய்வு நடத்தி இந்த மாதிரி நான் ஒரு மண்டலத்துக்கு போறேன் ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லா துறைச்சாளர்களும் இல்ல இப்பதானே அறிவிச்சிருக்கோம், ஒரு மாசம் கழிச்சு போலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் முடியாது, நான் எல்லா ஒரு வெள்ளி சனி ஞாயிறும் நான் தமிழ்நாடு முழு சுற்றுப்பயணம் செய்ய போறேன். ஒவ்வொரு மண்டலமா சென்று அங்கே ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்வதோடு மட்டுமல்லாமல் அங்கு நீங்க கண்டிப்பாக ஒரு இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை முகாமும் நடத்திட வேண்டும் என்று அந்த கட்டளையிட்டு அதை இந்த முதல் அந்த கரூர் மாவட்டத்தில் ஆரம்பித்ததற்காக என்னுடைய நன்றியை மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இளைஞரணி எவ்வளவு மிகப்பெரிய ஒரு அணி என்று நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திலே எத்தனையோ அணிகள் இருந்தாலும் அதில் எப்பொழுதுமே முதன்மையான இடத்தில் இருப்பது இளைஞரணி தான் என்று நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களே முத்தமிழர் கலைஞர் அவர்களே பல முறை சொல்லியிருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை ரொம்ப பெருமையா சொன்ன ஒரு விஷயம், 1984ஆம் ஆண்டு
தேசிய முன்னணி பேரணியை வந்து சென்னையில நடத்தி காட்டிட்டு இருக்கும்போது உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய ஒவ்வொரு முப்பெருங்களாக இருக்கட்டும், மாநாடுகளாக இருக்கட்டும், கழகத்தின் சார்பாக பேரணி நடத்தப்படும். அந்த பேரணிகள் எல்லாம் ஒரு நாள் அவங்க பிளான் பண்ணா கூட அது ஒரு நாள்ல தாண்டி விடிய விடியெல்லாம் அந்த பேரணி சென்று இருக்கு. அது அத்தனை அணிகளும் நடந்து செல்வாங்க பதாகைகளை பிடித்துக் கொண்டு. நீங்க பார்த்திருப்பீங்க புகைப்படங்கள்ல. அப்பொழுது தேசிய முன்னணி பேரணி நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட் போட்டுக்கிட்டு, வெள்ளை ஷூ, ஒரு ராணுவ மிடுக்கோடு, ஒரு தொப்பியை போட்டுக்கொண்டு ராணுவ மிடுக்கோடு இளைஞரணி அப்படின்ற பேரை பிடிச்சிக்கிட்டு ஒரு ராணுவ மிடுக்கோடு ஒரு அணி நடந்து போகும்போது திரு வி பி சிங் அவர்கள் தலைவர்கிட்ட வந்து, இது எந்த அணி, இவ்வளவு ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு ஒரு அணி நடந்து வருகிறது, இது எந்த அணின்னு கேட்கும்போது நம்முடைய தலைவர் அவர்கள் மிக பெருமையாக சொல்லியிருக்காரு, இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞர் அணி என்று. அப்படிப்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த இளைஞர் அணிக்கு உங்களை எல்லாம் வருக என்று வரவேற்று, இன்னும் முக்கியமா சொல்லணும்னா இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த அடிமை எடப்பாடி ஆட்சியாக இருக்கட்டும், அதே போல இந்த அடிமை ஆட்சியை கண்ட்ரோல் செய்து கொண்டிருக்கிற அந்த மத்திய பாஜக ஆட்சியாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரியும் திரு அமித்ஷா அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்பு ஹிந்தி மொழியை இந்தியாவுக்கு பொதுவான மொழியாக இருக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை சொன்னவுடன் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த முதல் குரல் நம்முடைய தலைவர் தளபதி அவருடைய குரல், நம்முடைய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி திணிப்பு என்ற பெயர் என்ற திருப்பி அந்த ஒரு சாத்தானை தமிழகத்துக்கு கொண்டு வர முயற்சித்த இந்த பாஜக ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் உடனாக தலைவர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்து பயந்து இது மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியாக பெரும் புரட்சியாக ஆகும் என்று கருதி நேற்று ஆளுநர் அவர்களே ஒரு எதிர்கட்சி தலைவரை வர சொல்லி, ஒரு ஆளுநர்னா முதலமைச்சர் கூட்டு பேசினாங்க, ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு ஆளுநர் எதிர்கட்சி தலைவர் வாங்க, ஏன்னா மக்கள் உண்மையா நம்மளுடைய ஒரு எதிர்கட்சி தலைவர் தான், நம்முடைய தலைவர் அவர்கள் தான், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் வர சொல்லி, அமித்ஷா வந்து அப்படி பேசல, அவர் அந்த எண்ணத்துல பேசல அப்படின்னு சொன்னா நம்முடைய தலைவர் கேட்டிருக்காரு, இது உங்களுடைய கருத்தா இல்ல பாஜக ஆட்சியுடைய கருத்தா அப்படின்னு, அரசுடைய கருத்தாங்க. அப்ப ஆளுநர் சொல்லியிருக்காரு, இல்ல இது அரசுடைய கருத்து தான் அப்படின்னு. உடனே அமித்ஷா அவர்களே செய்தியாளர்களை கூப்பிட்டு, நான் சொன்ன விஷயம் தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, அதை நான் பின்வாங்கிக் கொள்கிறேன் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆர்ப்பாட்டத்தை பார்த்து பயந்து அவர் சொன்ன விஷயத்தை பின்வாங்கி இருக்கிறாங்க. நான் திருச்சியில இறங்கும்போது கூட செய்தியாளர்கள் கேட்டாங்க, என்ன பாஜகவை பார்த்து நீங்க ஆர்ப்பாட்டத்தை பின்வாங்கிட்டீங்க. நான் சொன்னேன், பாஜகவை பார்த்து நாங்க ஆர்ப்பாட்டத்தை பின்வாங்கல, எங்களை பார்த்துதான் அமித்ஷா அவர்கள் சொன்ன வார்த்தையை பின்வாங்கினாரு. தலைவர் அவர்கள் கூட அந்த ஆர்ப்பாட்டத்தை தற்காலிகமாக தள்ளி வைத்திருக்கிறார் சொல்லியிருக்காரு தவிர இந்த ஆர்ப்பாட்டம் தவிர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லவே இல்லை. மீண்டும் ஒரு முறை இந்த முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்னும் தலைமை கழகம் எங்களுக்கு அனுமதி கொடுத்தால் இளைஞரணி சார்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழகம் முழுவதும் நடத்துவதற்கு நாங்கள் தயார் என்று கூறிக்கொண்டு வந்திருக்கும் இளைஞர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்ட நீங்கள் சரியான இடத்தை நோக்கிதான் வந்து கொண்டிருக்கிறீர்கள். மிக விரைவில் அமைய பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி முதல்வர் நாற்காலி நம்முடைய தலைவர் அவர்கள் உட்காரப் போகிறார்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்கள், உங்களுக்கு தேவையான அத்தனை நலத்திட்டங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை வந்து நம்முடைய கரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட புஞ்சை பகுதியில் பேரூராட்சியில் இளைஞர்களை விழிப்புணர்த்துகின்ற முகாமை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்ற வருகை இருக்கின்ற தமிழகத்தினுடைய இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாளைய தலைவர், இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற போட்டிகளுக்குரிய மாநில இளைஞர்களுடைய செயலாளர் அன்பிற்குரியாமல் திரு உதயநிதி சார்ந்தவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னாலே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர், கழக இளைஞர்களுடைய துணை செயலாளர் போட்டிகளுக்குரிய அன்பிற்குரியாமல் அன்பில் மகேஷ் இல்லாமல் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நாமக்கல் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பரமத்தீவிர சட்டமன்ற உறுப்பினர் போட்டிகளுக்குரிய நாம கே மூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற கழக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர், சொத்து பாதுகாப்பு குழு தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கே சி பழனிசாமி அவர்களே, கழக நெசவாளர்களுடைய தலைவர் அண்ணன் மைனூர் ராஜேந்திரன் அவர்களே, மாநில விவசாயிகளுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் சின்னசாமி அவர்களே, நெசவாளர்களுடைய செயலாளர் அண்ணன் பரவு நெல் அவர்களே,
கழக சட்டக்குழுவினுடைய இணை செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் மணிராஜ் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இளைஞர்களை ஒருங்கிணைத்து உறுப்பினர் சேர்க்கின்ற முகாமை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட இளைஞர்களுடைய அமைப்பாளர் அன்றுக்குரிய சகோதரர் இளவரசு அவர்களே, அவரோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மாவட்ட துணை அமைப்பாளர்களே, ஒன்றியத்தினுடைய அமைப்பாளர்களே, பேரூராட்சியினுடைய அமைப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் பி ராஜபுரம் உள்ளிட்ட வருகின்றிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர்களே, பொருளாளர் உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற வரவேற்பை கொடுத்து நிகழ்ச்சியை காலையிலே வந்து ஏற்பாடு செய்திருக்கின்ற கரூர் ஒன்றியத்தினுடைய ஆற்றல்மிகு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் போற்றுதற்குரிய அண்ணன் கந்தசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்து வழங்கி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற குந்தியத்தொகுதி பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் சாமிநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற திமுக பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் தங்கராஜ் அவர்களே, தோட்டக்குறிச்சி பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சோழர் முரளிராஜா அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அண்ணன் அண்ணாவர் உள்ளிட்ட சிவாமி சமம் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களே, பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு தமிழகம் எங்கும் இருக்கின்ற 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் 30 லட்சம் பேரை இளைஞர்களை உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்து நமது கரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் குறிப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் கரூர் மாவட்டம் தான் அதிகமான இளைஞரின் உறுப்பினர்களை சேர்ப்பது என்ற நிலையை எடுக்கக்கூடிய வகையில் கடந்த 14ஆம் தேதி கரூர் மாநகரில் தொடங்கிய நிகழ்ச்சியில் இளைஞருடைய துணை செயலாளர் அன்பிற்குரிய அன்பு மகேஷ் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்று நம்முடைய சிறப்பு நம்முடைய இளைஞரணி செயலாளரே நம்முடைய வேளாண்மை பகுதிக்கு வருகை என்று இந்த முகாமை தொடங்கி வைக்கிறார் என்று சொன்னால் நம் கரூர் மாவட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து நிச்சயம் மற்ற மாவட்டங்களுக்கு எடுத்துக்காட்டாக கரூர் மாவட்டம் விளங்கும் என்ற நம்பிக்கையோடு இங்கே வருகின்ற இந்த முகாமை தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள். 4 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய கரூர் மாவட்டத்தில் நிச்சயம் நாங்கள் 60,000 பேரை உறுப்பினராக இளைஞர்களை சேர்ப்போம். அதற்கு இளைஞர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அந்த பணியை சிறப்பாக நீங்கள் குறிப்பிட்ட 2 மாத காலத்தில் நாங்கள் நிறைவேற்றிக் கொள்வோம் என்ற உறுதியை நம்முடைய இளைஞரணி தொடர் அவரிடத்திலே அன்போடு தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகின்றிருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை சொல்வது, நிச்சயம் 100 இளைஞர்களை பாருங்கள், நாங்கள் இந்தியாவை மாற்றி காட்டுகிறோம் என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர். 100 இளைஞர்கள திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழகத்தில் 30 லட்சம் இளைஞர்கள் இன்று தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு வருகின்ற சட்டமன்றத்தினுடைய பொதுச் தேர்தலில் கழகத் தலைவர் மாண்பு தளபதி அவர்கள் தமிழகத்தை ஆள வேண்டும், தமிழக முதலமைச்சராக அடியேறி அமர வேண்டும், தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு தங்களை இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றார்கள். அந்த வழியில் மத்திய அரசு, மோடி அரசு தமிழகத்தினுடைய உரிமைகளை ஒவ்வொன்றாக பறித்துக் கொண்டிருக்கிறது. இங்கே தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற அடிமை அரசு திருவத்தூர் பழனிசாமி அரசு தொடர்ந்து ஒவ்வொரு உரிமைகளாக மத்திய அரசிடம் தமிழகத்துடைய உரிமைகளை விட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. இழந்த உரிமைகளை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். அந்த நாள் மிக விரைவில் அமையும் என்பதை இன்று தமிழக வாக்காளர்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். எப்பொழுது தேர்தல் வரும், அதற்கு உதாரணம் தான் நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 38 தொகுதிகளில் 37 நாடாளுமன்ற தொகுதிகளை வென்று காட்டிய தலைவர் மாண்பு தளபதி அவர்கள் அந்த வெற்றிக்கு உறுதுணையாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் சென்று தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இளைஞர்களை கவர்ந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது மட்டுமல்லாது நடந்து முடிந்த அரவக்குறிச்சியினுடைய சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தலிலும் வருகை வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்து வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் தோற்றுதலுக்குரிய உதவி அவர்களுக்கு நம் மாவட்டத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி உங்கள் இடத்திலே அன்போடு பண்போடும் தெரிவித்துக் கொண்டு, இங்கே வெற்றி என்பது அரவக்குறிச்சியை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன், தங்கமணி, கருப்பணன் இப்படி 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் வருகிருந்து இது எப்பொழுதும் ஏதோ அவர்களுடைய கோட்டை என்பதை போல மணலில் வைத்துக் கொண்டு ஒரு மணல் கோட்டையை கட்டினார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை, அது காவிரி ஆற்றில் கட்டிய மணல் கோட்டை தண்ணீர் வந்தால் அடித்துக் கொண்டு சென்றுவிடும் என்பதை மறந்துவிட்டு தேர்தல் களத்திலே பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்களும் நம்முடைய இளைஞரணி செயலாளர் போட்டுகளுக்குரிய உதயநிதி அவர்களும் தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் மக்களுடைய
எண்ணங்களை வென்று வாக்குகளாக மாற்றி அரவக்குறிச்சி மட்டுமல்ல கரூர் நாடாளுமன்ற தொகுதியும் தமிழகம் எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்பதை வாக்காளர்கள் நிரூபிக்கக்கூடிய வகையிலே மாபெரும் வெற்றியை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். நம்முடைய மாவட்டத்தில் இங்கே வரையில் இருக்கின்ற குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் அன்று ராமர் இருக்கின்றார்கள். அதே போல 2 சட்டமன்ற உறுப்பினர்களை 4-2 இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் வென்றிருக்கின்றன. அடுத்து வருகின்ற பொது தேர்தலை நிச்சயம் இந்த மேடையிலிருந்து சொல்கின்றேன். 4 தொகுதிகளும் வெல்லக்கூடிய சின்னம் உதயசூரியன், அதை வென்றெடுக்கக்கூடிய தலைவர் முழு தளபதி அவர்களும் அந்த உதவி என்பதையும் இந்த நேரத்திலே மாவட்ட கழகத்தின் சார்பில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நிச்சயம் உள்ளாட்சி தேர்தல் எப்பொழுது வந்தாலும் கரூர் மாவட்டத்தில் 100% இடங்களை திராவிட முன்னேற்ற கழகம் வென்றெடுப்போம். அதற்கு நிச்சயம் அனைத்து நிர்வாகிகளும் சிறப்பாக பணியாற்றுவோம் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இங்கு வருகின்ற இளைஞர்களுடைய நிர்வாகிகள் அடுத்து அமையக்கூடிய ஆட்சி கழக ஆட்சி, திமுக ஆட்சி, முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். எனவே நம்பிக்கையோடு வருகின்றிருக்கின்ற இளைஞர்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்வது, அடுத்து வரக்கூடிய அனைத்து நிலைகளிலும் அது அரசு பணிகளாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற நிலைகளாக இருந்தாலும் சரி, நிச்சயம் உங்களுக்கு முன்னுரிமை முதல் உரிமை இருக்கும் என்ற உரிமை உங்களுக்கு இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, எந்த நம்பிக்கையோடு தங்களை உறுப்பினராக இளைஞர்களை இணைத்துக் கொள்ள வருகின்றீர்களோ அந்த நம்பிக்கையை நிச்சயம் இங்கே மாவட்ட கழகமும் மாவட்ட இளைஞர்களும் நிச்சயம் நிறைவேற்றி உங்களுக்கு நம்பிக்கையோடு அதை நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை உங்களிடத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாமிற்கு கரூர் மாவட்டத்திற்கு வருகின்ற சிறப்பை சேர்த்திருக்கின்ற இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் தமிழக இளைஞர்களை நல்வழிப்படுத்தி வழிநடத்தக்கூடிய போற்றுதலுக்குரிய கழக இளைஞர்களுடைய செயலாளர் அன்பிற்குரியண்ணன் உதயநிதியின் அவர்களுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் மாவட்ட இளைஞர்களின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை பன்னோடு தெரிவித்துக் கொண்டு நன்றியோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். கழக இளைஞர்களுடைய செயலாளர் போற்றுதலுக்குரிய அண்ணன் உதயநிதி அவர்கள்